பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்துட்டோம்ல. கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் எப்படி கொண்டாடினீங்க? ஆண்டவருக்கு பிரியமாக கொண்டாடினீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னீங்களா? நீங்கள் மட்டும் கொண்டாடி நீங்கள் மட்டும் கேக் சாப்பிட்டீங்களா? அல்லது ஆண்டவர் அறியாத மகளுக்கு சொன்னீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லியிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதை சரி செய்வதற்கு இனியாவது முயற்சி பண்ணுங்கள், சரியா? சரி, உலகம் எங்கும் இருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நான் அதிகாலை எழும்பி அவரை துதிக்கிறேன். பாடலாக வருகிற துதித்து துதித்து பாடி பாடி மகிழும் போது உள்ளத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம், களி கூறுதல், ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை. நம்ம நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கும் போது அவருடைய உள்ள மகிழும். இது அதற்கான ஒரு நாள். இந்த நாளில் உண்மையாக இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று துதித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசய மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க இன்றைக்கு. சரி, இந்த நாளில் நாம் சில சாட்சிகளை கேட்டு முதலாவது ஜெபிக்க போகிறேன்னா, நிறைய தெய்வ பிள்ளைகள் புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் கேள்விப்பட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதாமே, அந்த ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சா ஏசு அற்புதம் செய்கிறார் என்று அநேகர் புதுசாக பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களையெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து, நாங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நாங்கள் இங்கே மதத்தை பற்றி பேசுவதும் இல்லை, யாரையும் மதமாறுங்கள் என்று சொல்லுவதும் இல்லை. அது எங்கள் வேலையும் அல்ல. ஆண்டவர் இயேசுவும் மதத்தை பற்றி பேசினதே இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாதபடி இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை என்னதென்பதை அறிந்து நீங்கள் அவரிடத்தில் ஜெபித்து நீங்களே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் துக்கம் நீங்கணுமா? டிப்ரெஷன் மாறணுமா? உங்களுடைய தற்கொலை எண்ணம் நீங்கணுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணுமா? நீங்கள் வேண்டிக் கொண்டா போது இயேசு அற்புதம் செஞ்சிருவார். அப்படிலாம் நடக்குமா? அப்படின்னா, அப்படி வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்த அற்புதம் பெற்றவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்களோட தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசி, நான் அப்படி பிரார்த்தனை பண்ணின போது எனக்கு அற்புதம் நடந்தது என்று சொன்னபோது அது குறித்த விவரங்களை கேட்டு அறிந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு முன்பாக இந்த சாட்சியை கொண்டு வருகிறோம். ஒரு 5 பேருடைய அனுபவத்தை நான் வாசிக்கிறேன். அப்புறம் 2 பேர் அனுபவத்தை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். சரியா? ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. நீங்கள் இன்றைக்கி சுகம் பெற போகிறீங்க, விடுதலை போகிறீங்க. இயேசு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது ஒருத்தருடைய அனுபவம், சகோதரர் ஜானகிராமன், திருவள்ளூரை சார்ந்த சகோதரர் ஜானகிராமன். அவருடைய ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது. அவங்க பேசி அவங்களோட நேரடியாக விசாரித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவர் என்ன சொல்லார் பாருங்க. நான் 35 வருடங்களாக புகைப்பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் புகைத்து விடுவேன். 1 மணி நேரத்திற்கு 1 அல்லது 2 சிகரெட் நான் புகைக்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்து விடுவேன். ஆனால் சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. என் குடும்பத்தில் என் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நான் புகைப்பதை நிறுத்துமாறு திட்டுவார்கள். நான் அவங்க சொல்லுவதை கண்டு கொள்ளவே மாட்டேன். அதை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைத்து எவ்வளவோ நான் முயற்சி செய்து இருக்கிறேன். ஆனால் நிறுத்த முடியவில்லை. புகைப்பதை நிறுத்துவதற்கு மாத்திரை, மிட்டாய் என்னை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதை நிறுத்த என்னால் முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் 2025ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் என்னுடைய மனைவியின் வற்புறுத்தலின் பேரில் 4 மாவடி திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப வேளையில் நீங்கள் போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் விடுதலைக்காக ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் என்னை அறியாமலே, இயேசுவே எப்படியாவது இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் என்று நான் சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்த பொழுது என் உடம்பில் ஒரு தேவ பிரசன்னம் இறங்குவதை என்னால் உணர முடிந்தது. பெரிய ஆச்சரியம். ஜெபம் முடிந்ததும் எனக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. அதன் பின்பதாக ஒவ்வொரு நாளும் நான் பரிசோதித்து பார்த்தேன். எனக்கு சிகரெட் மீது துளி அளவு கூட ஆசை இல்லாமல் போய்விட்டது.
அந்த சிகரெட் வாசனை கூட எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது. இயேசு எனக்கு இவ்வளோ பெரிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. சகோதர ஜானகிராமன் 35 வருடம் புகைப்பிடிக்கிற பழக்கம். அது விடுவது கஷ்டம். அது என்னென்ன மருந்து மாத்திரை மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் தேவ பிரசன்னத்தில் இயேசுவனிடத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு வேண்டி கொண்ட உடனே கர்த்தருடைய வல்லமை தொட்டார். சொல்ல தேவ பிரசன்னம் என் மீது இறங்கினது. அதுலேருந்து சிகரெட்டு எண்ணமும் போய்விட்டது, வாசமே பிடிக்காமல் போய்விட்டது. முற்றிலும் விடுதலை. இதான் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மதுபான பழக்கம், போதைப் பொருட்கள் பழக்கம், அது மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு அடிமை, செல்ஃபோனுக்கு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், ஏதோ ஒரு விட முடியாத பழக்கம், வெளியே கூட சொல்ல முடியல. இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரி சிவகாமி, திருச்சியிலிருந்து சகோதரி சிவகாமி. அவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். எனக்கு 1 வருடத்திற்கு மேலாக என்னுடைய 2 கால்களிலும் திடீரென்று புண் ஏற்பட்டு நீர் வடிந்து கொண்டே இருந்தது. அது நாளடைவில் பெரிதாக மாறியது. இந்த புண் ஆறவே இல்லை. இந்த பிரச்சனையினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நடக்கவே கஷ்டப்படுவேன். மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து மருந்து போட்டு வந்தேன். ஆனாலும் அது சரியாகவில்லை. இந்த தோல் பிரச்சனை கடைசி வரை இப்படியே இருந்து விடுமோ என்ற பயம் எனக்குள் இருந்ததால் ஒவ்வொரு நாளும் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து வந்தேன். இந்த நேரத்தில் தான் சென்ற மாதத்தில் ஒரு நாள் டிவியில் ஆராதிப்போம் வாருங்கள் என்ற ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். இது என்னது, ஜெபிக்க வாருங்கள் தானே இருக்குது, ஜெபிக்கலாம் வாங்கன்னு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவில் 7 மணிலேருந்து 8 மணி வரை ஆராதிப்போம் வாருங்கள் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இயேசுடைய ஊழியத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்புகிறோம். சோசியல் மீடியாவில் நீங்கள் அதை பார்க்கலாம். நம்முடைய கம்ஃபர்டர் டிவியில் அதை பார்க்கலாம். அதில் 1 மணி நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிப்பது, இல்லை நல்ல வசனங்களை சொல்லி ஆராதனைக்குள்ளே நடத்துவாங்க. கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன நடக்கும்னா அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும். அவருடைய பிரசன்னம் இறங்கினாலே விடுதலை, சுகம், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் அந்த ஆராதிப்போம் வாருங்கள் என்ற ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் சகோதரிகள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆராதனை நடத்தின சகோதரி, தோல் அரிப்பு பிரச்சனையால் அவதிப்பட்ட ஒரு சகோதரி ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியில் ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொண்ட சாட்சியை வாசித்தார்கள். இதே மாதிரி ஒருத்தர் ஆராதிப்போம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சர்ம வியாதி போய்விட்டார். ஆராதித்து கொண்டிருக்கும் போதே அதை வாசித்திருக்கிறாங்க. அப்பொழுது நானும் அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நான் பயன்படுத்தி வந்த மருந்தை நிறுத்திவிட்டேன். கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதித்தேன். பெரிய ஆச்சரியம், நான் மருந்தை நிறுத்தின மறுநாளில் இருந்தே எனக்கு புண் ஆற ஆரம்பித்தது. நீர் வடிதலும் நின்று விட்டது. இப்பொழுது 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. திரும்ப அந்த புண் வரவே இல்லை, அரிப்பும் ஏற்படவில்லை. இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை. தோல் வியாதி 1 வருடத்துக்கு மேலாக இருந்த 2 கால்கள் இருந்த சர்ம வியாதி நீர் வடிந்து கொண்டே இருக்கும். அவ்வளோதான். எந்த மருந்து மாத்திரையும் பூரண சுகம் தர முடியாத ஒரு வியாதின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவரை துதித்து ஆராதித்த போது அற்புதம் நடந்தது. அதனால தான் சொல்ல, கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கிற நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும். அப்பொழுதே வியாதிகள், கட்டுகள் தானாய் அறுக்கப்பட்டு போகும். இன்றைக்கு நம்ம நிறைய பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். நீங்கள் பங்கு பெறுங்க, உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். அடுத்து சகோதரி தனபாக்கியம், சென்னையிலிருந்து சகோதரி தனபாக்கியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். எனக்கு 2023ஆம் வருடத்தில் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக 2 காதுகளிலும் ஷீழ் வடிகிற பிரச்சனை இருந்தது. 2 காதுமே பயங்கரமாக வலிக்கும், காதுக்குள் குத்தும். இந்த வலி வரும் பொழுது என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இரவு நேரங்களில் வலி வந்துவிட்டால் தூக்கமே இருக்காது. மிகவும் கஷ்டப்பட்டேன். தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்க முடியாது. வெளியில் எங்கும் செல்லவே பயப்படுவேன்.
இந்த பிரச்சனைக்காக மருத்துவரிடம் பரிசோதித்த போது இதை அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டனர். மேலும் அதற்கான மாத்திரை மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தி வந்தேன். ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 2023 வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் வந்து 4 நாட்கள் தங்கியிருந்தேன். அங்கே வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் அற்புத பெருவிழா பிரார்த்தனையில் கலந்து கொண்டேன். ஜெப வேளையில் தேவ ஊழியர் ஒருவர் வியாதி உள்ளவர்களுக்காய் ஜெபித்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய 2 காதுகளிலும் கைகளை வைத்து இயேசுவே என்னை குணமாக்கும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், நான் ஜெபித்து விட்டு வீட்டிற்கு சென்றதும் எனக்கு காது வலி வரவே இல்லை. காதில் ஷீழ் வருகிறதும் நின்று விட்டது. இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். இப்போது 2 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் நன்றாக இருக்கிறேன். திரும்ப என் காதில் ஷீழ் வடிவதோ வலியோ எதுவுமே வரவில்லை. பூரண சுகம் தந்த இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். சகோதரி தனபாக்கியம், சென்னை. பார்த்தீங்களா, 2 வருஷமாக அந்த வியாதி பிரச்சனையே இல்லை. அற்புதமான சுகம். 2 காதில் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரிப்படுத்த முடியும்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க அது விரும்பலை, பயந்தாங்க, காதில் கை வைத்து ஜெபித்தாங்க. இயேசு அற்புதமாக சுகம் கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டார். இப்போ பிரச்சனை இல்லை, உங்களுக்கே செய்வார். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அற்புதம் நடக்க போகிறாரு. அடுத்தது சகோதரி தங்கம், தூத்துக்குடியை சார்ந்த சகோதரி தங்கம். எனக்கு கடந்த 4 வருடங்களாக தொண்டையில் மீன் முள் குத்தியதால் வலி எடுத்துக்கொண்டே இருந்தது. இதை முள் குத்தினதுனால தொண்டைக்குள்ள வலி 4 வருஷமாக. அந்த வலி திடீர் என்று வலிக்கும். வலி வந்துவிட்டால் தொண்டை பயங்கரமாக வலிக்கும். என்னால் தண்ணீர் கூட குடிக்க முடியாது. வலி வருகிற நேரத்தில் சாப்பிடவும் முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்து மருத்துவமனை செல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் 2025 வருடம் மார்ச் மாதம் நாலுமாவடியில் நடந்த வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு மாதமும் மார்ச் மாதம் 2வது சனிக்கிழமை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெபம் நடைபெறும். நம்ம தேவனுடைய கூடாரத்தில் காலை 9லேருந்து 3 மணி வரை இந்தியா முழுவதும் சில வெளிநாடுகள்லேருந்து வியாபாரிகள் எல்லாம் ஜெபத்துக்கு வருவாங்க. அதில் 40,000-50,000 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்போது என் தொண்டையில் என் கரங்களை வைத்து ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது எனக்குள் வலி குறைய ஆரம்பித்தது. பெரிய ஆச்சரியம், நான் வீட்டுக்கு சென்று நன்றாக சாப்பிட்டேன், நன்றாக தண்ணீர் குடித்தேன். எந்த ஒரு வலியும் வரவில்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது தொண்டையில் எந்தவித பிரச்சனையுமின்றி நன்றாக இருக்கிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். 4 வருஷமாக இருந்த தொண்டை பிரச்சனை வலி ஆண்டவர் அற்புதமாய் ஒரு நாள் ஜெபத்தில் சுகம் கொடுத்து விட்டார் பாருங்க. அடுத்து சகோதரி ரோசி ஃப்ராங்க்லின் பெங்களூர். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிறது. என் முதல் மகனுக்கு வயது 5 ஆகிறது. இந்த நிலையில் 2024 வருடத்தில் 2வது குழந்தை நான் கர்ப்பம் தரித்த 2வது மாதத்தில் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது என்னுடைய கிட்னி செயலிழந்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இதனால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது, அபார்ஷன் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதேபோல 5வது மாதத்தில் திரும்பவும் பரிசோதித்த போது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக உள்ளது, இதனால் மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தையாகத்தான் பிறக்கும் என்றும் உறுதியாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நாலுமாவடியில் நேரடியாக வந்து ஜெபிக்க வந்தேன். அன்றைய தினத்தின் காலையிலும் மாலையிலும் நடைபெற்ற சுகமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நம்ம நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் தினமும் சுகமளிக்கிற கூட்டம். தின காலையில் 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். நிறைய பேர் பங்கு பெற்று வசனத்தை சொல்லி எண்ணெய் பூசி சுகத்துக்காக ஜெபிப்பாங்க. மாலையில் அதே மாதிரி 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த 2 சுகமளிக்கிற கூட்டம் டெய்லியும் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையில் மட்டும் நடைபெறும், காலையில் இருக்காது. அப்போ அந்த கூட்டத்தில் தான் அவங்க பங்கு பெற்றாங்க.
ஜெப மையத்தில் உள்ள ஒரு சகோதரர் எங்களுக்காக மிகவும் விசுவாசத்தோடு வார்த்தைகளை கூறி கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார் என்று சொல்லி எங்களை ஜெபித்து அனுப்பி வைத்தார்கள். நான் ஜெபித்து விட்டு சென்ற மறு வாரத்தில் திரும்பவும் பரிசோதித்த போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. எந்த மருத்துவர் குழந்தை மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்று கூறினாரோ அவரே குழந்தை நார்மலாக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். என் குழந்தை எல்லா குழந்தைகளைப் போல நார்மலாக இருக்கிறான். என் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்துள்ளார். அவரை என்று உண்மையான ஒரு தெய்வம் உலகில் எவரும் இல்லை. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை ஆண்டவர் குணமாக்குகிறார். மூளை வளர்ச்சி இல்லை, இந்த குழந்தை இப்படி தான் பிறக்க மறுத்து உறுதியாக சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஒரு காரியம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆனால் உறுதியாக அது மருத்துவத்தின்படி அது அப்படி தான். ஆனால் இயேசு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறவர். அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. இயேசு ஜெபத்தை கேட்டு பாதிக்கப்பட்ட குழந்தையை பூரண ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தையாய் மாற்றி விட்டார். உங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை குறித்து பயப்படுறீங்களா? ஆரோக்கியமுள்ள குழந்தையை ஆண்டவர் மாற்றிடுவார். கர்ப்பந்தரிக்கே வழியில் டாக்டர் சொல்கிறாங்களா? இதே கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். விசுவாசிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் அவங்கள்ட்ட எனக்கு காசு கேட்டாரா? மரமாற சொன்னாரா? இல்லையே. விசுவாசந்தான். இயேசுவே நீ விசுவாசத்தை ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஜெபிக்கலாம். 4 மோடிக்கு வரணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர் தொடுவார். சரி, 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி நிவேதா, சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அவங்களுடைய மகன் 3 வயது வரை பேசவே மாட்டான், வாயை திறக்கலை, பேசலை. அந்த ஆண்டவர் அந்த மகனை எப்படி பேச வைத்தார் என்று அவங்களே சாட்சியாக சொல்கிறாங்க. யார்போதில்ல 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. ஆனால் தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே ஜெபத்துக்காக வர்றாங்க. ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்த உடனேயே பேச ஆரம்பித்து விட்டான். அந்த கட்டு அறுக்கப்பட்டார். நாவின் கட்டு அறுக்கப்பட்டு உள்ளே வந்த உடனே என்னை ஜெபிக்கலாம் ஆரம்பிக்கலை. அதனால தான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது விடுதலை. இந்த தேவ பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம். 4 மாவடியில் இந்த தேவ பிரசனை ஏன் இருக்குதுன்னா, ஒரு பக்கம் 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் துதி ஆராதனை, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறது. அது இல்லாமல் தினந்தோறும் இங்கே கூட்டம் நடக்குது, வசனம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இந்த இடத்தில் இருப்பதை உணர முடியும். அதனால தான் சொல்கிறவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் ஒழுங்காக பண்ணால் உங்கள் வீட்டிலேயே தெய்வ பிரசன்னம் இருக்கும். அது வியாதி வராதபடி தடுத்து பாதுகாக்கும். மந்திரவாதம், பில்லிஷனி, பிசாசின் கிரியைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி, வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்கும். அதனால் இந்த தெய்வ பிரசன்னத்தை காத்துக்கொள்வது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டோடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி இருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்குது. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசத்தோடு இருங்க. இன்னும் ஒரு சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிற சகோதரி கலா, ஊட்டியை சார்ந்தவங்க. 18 வருஷமாக வயிற்று வலி பிரச்சனைங்க. 18 வருஷம். என்ன வேதனை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி அற்புதம் நடந்ததுன்னு அவங்களுடைய வயிற்றில் உண்டாகிற வலி என்ன காரணம்? அவனுடைய இருதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணன்னு சொல்லிட்டாங்க. வலி வேறு. 18 வருஷமாக இந்த வேதனை. அப்போ ஆண்டவர் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வீட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய கண்ணீர், அந்த வேதனை பெரிதாக இருந்ததுனால அவனுடைய பெயரை சொல்லி விடுதலை கூறுகிறார். அதே நேரத்தில் ஒரு வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையை சந்தித்தது. ஒரு ஆவி வெளியேறி போனார். அப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்போது இருள் தன்னால் விளைகிறோம். இயேசுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்துட்டால் பிசாசாகி இருள், மந்திரவாத இருள் எல்லாம் தானாக விலகி போகும். அப்படி தான் நடந்தது. உடனே விடுதலை பற்றிகள் அற்புத சுகம். அதே மாதிரி இன்றைக்கி இயேசு அற்புதம் செய்ய போகிறான். இப்போ 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது விடுதலை. பாவ பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம், அது மாதிரி போதை வஸ்துக்கள், அது மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் வெளியே சொல்ல வெட்கமாக இருக்குது, அந்த பழக்கத்துக்குள்ளே சிக்கி கொண்டேன், அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம்.
ஆமாம், அது மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை. சமீபத்தில் ஒரு தேசத்தை ஊழித்து இருந்தபோது சகோதரி சொன்னாங்க, பல வருஷமாய் மண் சாப்பிடுகிற பழக்கம். பாருங்கள், வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, மண் அள்ளி சாப்பிடுவதான். அது வயிறு நிறைய சாப்பிட்ருவாங்களாம். அப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போனால் கூட ராத்திரி யாருக்கு தெரியாமல் கீழே போய் மண்ணை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு பல வருஷமாக அந்த பழக்கம். அது ஒரு அடிமைத்தனம். இது வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் மத்தியில் சபை நடுவில் இப்படி இருந்தேன், ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தார், இப்படி ஜெப நேரத்தில் ஜெபிக்கல வாங்க, ஜெபத்தில் விடுதலை கொடுத்தார் என்று. இந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்கம். சில குச்சி சாப்பிட்ற பழக்கம், மாதிரி சாக்பி சாப்பிட்ற பழக்கம், இது மாதிரி விதவிதமாக இருக்குது. ஒருத்தர் சொன்னாங்க, செங்கல் எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுருப்பாங்களாம், அதை உடைச்சி அதை கடித்து சாப்பிட்றது. இதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, நம்முடைய சரீரத்தை பாதிக்க, நம்ம அடிமைப்படுத்தி அந்த மாதிரி தவறான ஆசையை நமக்குள்ளே தூண்டி அதை செய்ய வைப்பார். புகைப்பிடிக்கிற பழக்கம், அதுலேருந்தாலும் ஒரு விடுதலை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்கள் இதயத்தில் கை வைத்து, இயேசுவே இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்காக சிலுவையில மறித்தீங்கல்ல, எனக்கு விடுதலை கொடுக்கத்தான் சிலுவையில ரத்தம் சிந்தினீங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள நீ பாவம் செய்கிற, நீ இப்படி இருக்க அப்படி குற்றப்படுத்தாதபடி அவங்க மேலே கை வைத்து விடுதலை காய்ச்சபிங்க. வியாதிப்பட்டவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, காதில் பிரச்சனை காதில் கை வைங்க, கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க. பாருங்கள், காதில் சீல் வடிந்து கொண்டு இருந்தது, காதில் கை வைத்து ஜெபித்தாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார், வலியை மாற்றி விட்டார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்ட வீட்டில் யாராவது இருந்தால் குழந்தைகள் இருந்தால் கை வைத்து கொள்ளுங்க. 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டேன், எனக்கும் நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்போ எனக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவே நீ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். அந்த பெயரை சொன்னால் தான் அற்புதம் நடக்கும். இயேசுவே என்னையும் தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே என்னையும் குணமாக்கும், இயேசுவே என் குழந்தை குணமாக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே என்னை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்கப்பா. இப்போ தொட்டு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் செல்லுகிறது. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை விடுதலை யாக்கும், இயேசுவே இந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும், இந்த கேன்சர் வியாதி என் சரீரத்தை விட்டு விலகட்டும், ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும், இந்த ஆத்தரைட்டிஸ் வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிங்க. மகளுடைய திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்போ பெற்றுக்கொள்றீங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில், விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விடுதலை பெற்றுட்டீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்க. இப்போ விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். முழு இருதயத்தோடு துதிங்க. இந்த நிமிஷத்துலேருந்து மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஆண்டவரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருங்க. இயேசுவுக்கு ஒவ்வொரு காரியத்திற்கு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு துதிங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகம் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார்.